வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட்டாக வந்து மேரேஜ் vlog அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் vlogலாம் போடுறேன் அப்படி சொன்னேன். ஆக்சுவலி ரிசப்ஷன் அப்போ எந்த vlogமே எடுக்கலை. நான் வந்து கொஞ்சம் சௌமியாக்காவை கிளப்பி விட்டுட்டு அந்த மாதிரி நிறையா பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து எனக்கு கான்ஷியஸே இல்லை நம்ம vlog எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். அதுதான் வீடியோ எடுத்திருந்தேன் கொஞ்சம். அப்புறம் அந்த சாரீ செக்ஷன்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் வந்து மாமியார் சலைன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு. ஸோ வந்து 3 டேஸ்க்கு அப்புறமா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. புது பொண்ணு மாப்பிள்ளையை வந்து அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க போல். ஸோ எல்லோரும் போயிட்டு ஒரு ஹோட்டலில், அதாவது ரொம்ப சொந்தக்காரங்க இருப்பாங்களே, ரொம்ப நெருங்கின சொந்தம் இருக்கவங்கள மட்டும் ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு போனோம். தமிழ் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? பிரியாக்கு ஊட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்தேன் நீ வீடியோவில். ஆமாம், தீஸ்தாட்ட சொல்கிறதுக்கு தான் கேட்குறேன். ஏன்னா எங்கள் அத்தை உண்டை மேக்கத்தில் உட்காந்த மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் போன இடம் வந்து சரவண பவன், ஹோட்டல் சரவண பவனில் தான் போய் சாப்பிட்டோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ நம்ம மக்களை பற்றி தான் தெரியும்ல, சாப்பிட்டோன்னு சட்டன் கிளம்பாமல் எல்லோரும் அங்கங்கே நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அது எப்படி தானோ காய்ஸ், இந்த கேர்ள்ஸ் மட்டும் உட்காந்து ஏதாவது கதை அடிக்கிறதுல அவங்கள அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்காங்க. இப்படி ஷாலை வந்து இப்படி போட்டுட்டு இப்படி பிடிச்சிட்டே வந்துட்டு இருந்தேன். சரியா? ஸோ வந்து இப்படி பிடிச்சிட்டே ரொம்ப நேரம் வந்துட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து என்னோட அத்தை தெரியுமா, அவன் வந்து என்ன பண்ணான்னா ஒரு பென் வச்சுருந்தான். அதில் இருக்க மூடி எடுத்து கொடுத்து, இதை நீ போட்டுக்கோ, இங்கே எதுக்கு ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ பாசம் பார்த்தீங்கன்னாங்க. அப்படி தானே தமிழ்? ஸோ இப்போ நம்ம வந்து 12 கால் மண்டபத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் வித் மை அத்தை பையன். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து மெதுவாக நடந்து வந்துட்டு அப்படியே இந்த 12 கால் மண்டபம்னு சொல்லுவாங்க, அதில் என்ட்ரு ஆயாச்சு. அப்புறம் எடுத்தோடனே என்ட்ரன்ஸில் என்ன இருக்குன்னா பிள்ளையார் கோவில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஸோ நெக்ஸ்ட்டு போய் நம்ம வந்து முருகனை பார்க்கணும். நார்மலாகவே இதுதான் ப்ரொசீஜர். வந்து நம்ம கோயிலெலாம் நார்மலாக போகிறப்ப இப்படி ஃபஸ்ட்டு பிள்ளையார், முதற் கடவுளான பிள்ளையாரை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தானே அடுத்த பெரிய சாமியெல்லாம், அதாவது அந்த கோவிலோட சாமி கும்பிட போவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாரை பார்த்துட்டு கும்பிட போகலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து அர்ச்சனை தட்டு வாங்கி தேங்காய்லாம் உடைச்சாங்க. ஃபஸ்ட் டைம் வராங்களா 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு. ஸோ வந்து இது வந்து ஒரு கந்திஷ்டி கழிக்கிற மாதிரி தான். ஸோ வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பூ வாங்கி திரும்ப போகிற வழியில் வந்து என்னென்னா பூ நிறையா விற்றாங்க. ஸோ வந்து பூ வாங்கி வச்சுட்டு எல்லாேருக்கும் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருக்குது போல் இருக்குது. புது பொண்ணு வந்து பூ வாங்கி கொடுப்பாங்களாமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக. அப்புறம் வந்து அந்த கப்பிள்ஸ் வந்து வளையல் வாங்கி கொடுப்பாங்களாமா. இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அவங்க வந்து பூலாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். மேடம் உங்களுக்கு பூ கட்டுவீங்களா? இருங்க ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டா. ஸோ அந்த நாளன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து மாற்றி கட்டினதுக்கப்புறமேட்டு நான் வந்து போவே இல்லை, கோவிலுக்கு உள்ளே வந்து நான் போவே இல்லை. ஸோ வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு வேல் மாதிரிலாம் வரைவாங்களே, இந்த பொட்டு வைக்கணும்னு ஆசை. ஸோ அதுவும் அன்றைக்கி நடந்துச்சு. அப்புறமேட்டு என்னென்னா எனக்கு கோவிலுக்கு உள்ளே போய் பல வருஷம் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த சைட்லாம் வழி விட்டதுக்கப்புறம் நான் போவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது வந்து போகணுன்னு ஆசை. நான் அன்றைக்கி ட்ரை பண்ணேன், சரி போகலாமான்னு ட்ரை பண்ணேன். கரெக்டாக போனேன். எப்படி தானோ கடவுள் தான் வந்து, முருகர் தான் வந்து வழி வகுத்துருக்காரு. 1 hour தான் ஆச்சு நான் போனது. ஒரு 1 hour கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆயிருக்கும் உள்ளே போனதுக்கு. ஆனால் நார்மலாக வேறு டைமில் வந்திருந்தோன்னா கண்டிப்பாக 4 to 5 hours ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே சொல்கிறேன். அது வந்து எல்லோரும் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க திருச்செந்தூர் கோவில் வந்து முருகர் நினச்சா தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் எனக்கு வந்து அந்த நாள் வந்து முருகர் எனக்காக கொடுத்து சூஸ் பண்ண நாள் மாதிரி அவ்வளோ ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப குட் வைப்ஸாக ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு போய் கடலில் கால் நினச்சிக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் கோவிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஸோ கடலில் போய் கால் நினச்சிட்டு ரிட்டன் ஏற வழியில் வந்து நல்ல தண்ணி இருக்கும், அதில் கால் கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கோவிலுக்குள்ளே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடலில் கால் நினைக்கிறதுக்காக வந்தாச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எங்க கடல் பேக்ரவுண்டு பட்டதான் பெருசாக தெரியுது எனக்கு. என் சொட்டெல்லாம்
ஸோ இந்த வீடியோஸ்லாம் வந்து கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்தது. எஸ், அதுக்கப்புறமேட்டு எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. போயிட்டு உள்ளே நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்லா பக்கத்தில் நின்று முருகனை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு வந்து பாதாம் முந்திரி மாதிரி என்னமோ ஒரு இது கொடுத்தாங்க முருகர்கிட்ட இருந்து. ஸோ வந்து அதை வாங்கிட்டு இவங்களாம் சாப்பிட்டாங்க. அப்படியே நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. வந்து வளையல் இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி வேனில் ஏறி வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ until then, tata, bye-bye.